வணக்கம். இந்த ஒரு ஸ்பெஷலான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களுக்காக 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் பத்தின ஒரு பரபரப்பான அலசலை தான் நாம பார்க்க போறோம். ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறோம். நாங்க எந்த அரசியல் கட்சியின் சித்தாந்தத்தையோ நிலைப்பாட்டையோ ஆதரிக்கல. இந்த செய்திகள்ல இருக்கிற புள்ளி விவரங்களை மட்டும் ரொம்ப நடுநிலையா உங்களுக்கு புரியும் வகையில சுவாரஸ்யமா கொடுக்க போறோம். கண்டிப்பா. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு இமெயில் மூலமா தன்னோட ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்காரு. ஆமா, இமெயில் மூலமா? இது கொஞ்சம் புதுசா இருக்குல்ல? கொஞ்சம் புதுசுதான். ஆனா புதிய அரசு அமையும் வரை அவரை பதவியில தொடர ஆளுநர் கேட்டுக்கிட்டாரு. சொல்லப்போனா பக்கத்து மாநிலமான கேரளாவிலையும் பினராயி விஜயன் இதே போலதான் இமெயில்ல ராஜினாமா செய்திருக்காரு. ஆனா இங்க உண்மையான பிரச்சனை அந்த எண்கள்ல தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த எண்களின் அரசியலை நம்ம பார்க்கலாம். இப்ப தமிழகத்துல ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. ஆனா யாருக்குமே அந்த பெரும்பான்மை கிடைக்கல. தவேக 108 இடங்கள், திமுக கூட்டணி 73 இடங்கள், அப்புறம் அதிமுக கூட்டணி 53 இடங்கள் வாங்கியிருக்காங்க. ஆமா. இது ஒரு தொங்கு சட்டசபையை உருவாக்கியிருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு T20 கிரிக்கெட் மேட்சோட கடைசி ஓவர்ல நடக்கிற ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் மாதிரி தான் தோணுது. இப்படி ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலை மாநில நிர்வாகத்துல என்ன மாதிரியான நெருக்கடிகளை உருவாக்கும்? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல சமைக்கிறத உதாரணமா எடுத்துக்கோங்க. நீங்க என்ன சமைக்கணும்னு முடிவு பண்ணாலும் வீட்டுல இருக்கிற மத்தவங்களோட சம்மதம் இல்லாம அடுப்பு பச்சை வைக்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். எந்த ஒரு மசோதாவோ சட்டமோ கொண்டு வரணும்னா கூட்டணி கட்சிகளையோ சுயேட்சைகளையோ நம்பிதான் இருக்கணும். ஓ, அப்போ முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப தாமதமாகுமா? நிச்சயமா. ஊர்ல ஒரு புது ரோடு போடுறதுல இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் வரை எல்லாமே இந்த அரசியல் இழுபறியால பாதிக்கப்படலாம். ஆனா இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஆளும் கட்சியோட அமைச்சரவைக்கு கிடைச்ச செறிவுதான். ஆமா, அத நான் சொல்லியே ஆகணும். 15 அமைச்சர்கள், அப்புறம் ஒரு சபாநாயகர்னு மொத்தம் 16 முக்கிய தலைவர்கள் தோத்து போயிருக்காங்க. இதுல உச்சக்கட்ட அதிர்ச்சி என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு கிட்ட 8795 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. உண்மைதான். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட். இப்படி முதல் தேர்தல்லையே இந்த அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கிய தன் வசமாக்க முடிஞ்சது. பல தசாப்தங்களா வேரூன்றி இருக்கிற அரசியல் கட்டமைப்ப எப்படி ஒரே அடியில உடைச்சாங்க? இங்க நம்ம கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த வாக்கு சதவீதம் தான். நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது 1977ல அதிமுக தங்களோட முதல் தேர்தல்ல வாங்கிய 30.40 வாக்கு சதவீதத்தை முறியடிச்சிருக்கு. வாவ், இது நிஜமாவே ஒரு வரலாற்று சாதனை தான். ஆனா வெறும் சினிமா பிரபலம் அப்படிங்கிற அந்த ஒரு கவர்ச்சி மட்டுமே இவ்ளோ பெரிய வெற்றியை தந்துருமா? கண்டிப்பா கிடையாது. இந்த எண்கள் வெறும் சினிமா கவர்ச்சியால வந்த வெற்றியை மட்டும் குடிக்கல. மக்களோட அரசியல் மனநிலையில ஏற்பட்டுள்ள ஒரு மாபெரும் மாற்றத்தை இது காட்டுது. குறிப்பா இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் பல வருஷமா இருந்த அந்த பழைய கட்டமைப்புகள் மேல ஒரு சலிப்படைஞ்சு புதிய மாற்று தலைமையா தேடி இருக்காங்க. அப்போ தவக அந்த அதிருப்திய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க? ஆமா. அதோட அவங்களோட அடிமட்ட பூத் கமிட்டி வேலைகளும் சமூக வலைத்தளங்கள் மூலமா அவங்க செஞ்ச பிரசார வியூகமும் அந்த பழைய கோட்டையை ரொம்ப ஈஸியா தகர்க்க உதவி இருக்கு. இது 1977க்கு சமமான ஒரு வரலாற்று திருப்புமுனைன்னு சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு வருவோம். தவக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஏற்கனவே ஆளுநருக்கு இமெயில் அனுப்பிட்டாரு. பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு 15 நாட்கள் கால அவகாசமும் கேட்டிருக்காரு. அந்த 15 நாட்கள் தான் இனிமேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொங்கு சட்டசபையில அந்த மீதமுள்ள 10 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறுவது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சிந்தனைக்கான கேள்வியா வைக்க போறேன். ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படுது. ஆனா தவக கிட்ட 108 இடங்கள் மட்டும்தான் இருக்கு. மீதமுள்ள அந்த 10 பேரோட ஆதரவை அவங்க எங்கிருந்து எப்படி திரட்ட போறாங்க? அதான் மிகப்பெரிய அரசியல் சதுரங்கம். இந்த 15 நாட்கள்ல தமிழக அரசியல் களம் என்ன மாதிரியான திரைமறைவு கூட்டணிகளையும் ஆச்சரியப்பட வைக்கும் நகர்வுகளையும் சந்திக்க போகுது? இத நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இதோட இந்த அலசலை நம்ம முடிச்சுக்கலாம்.